பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே மலர் போல் மலர்ந்திடுவே லிபோனி மரம் போல் படர்ந்திடுவே லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லிபோனின் மரம் போல் பரவிடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. மரம் போல மலருவேன், என்ன பண்ணுவேன், படருவேன். சவுண்டை குறைச்சிருங்க. ஆமேன். மியூசிக் சவுண்டை குறைக்க சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. ஆமேன். அப்போ பாருங்கள், நான் மலர்ந்துருவேன். மலருவனா மலர்ந்துருவனா? நான் மலருவேன். ஆமேன். நான் மலர்ந்து பெருகுவேன், படருவேன். எங்கள் வீட்டில் நான் இந்த பூசணிக்காய் விதையை ஒன்று தான் வச்சேன். என்னத்தை வச்சேன்? ஒன்றே ஒன்று. ஆனால் அந்த ஒன்று அப்படியே போகுது. இங்கே போகுது, அந்த செவத்தில் ஏறுது, இந்த செவத்தில் ஏறுது, அந்த வீட்டுக்குள்ளே போகுது, இந்த வீட்டுக்குள்ளே போகுது. என்ன பண்ணுது? அப்படியே போகுது. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு முதலாம் அறிக்கை. என்ன அறிக்கை? திருமணத்தின் முதலாம் அறிக்கையை நாம் இடப்போகிறோம். இதை ஹைலைட் போட்டுக்கிடணும். சரி, இந்த அறிக்கையானது தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் சபையில் அறிக்கை இடுகிறோம். பயபக்தியோடு கூட நாம் அறிக்கை இடுகிறோம். திருமண அறிக்கை என்பது நமக்கு ஒரு நல்ல காரியம். ஆமென். ஸ்தோத்திரம். அறிக்கை வாசித்தல். போதகர் அலெக்ஸ் சுந்தர்ராஜ் அவர்கள் ஐபிசி மிஸ்பா மிஷன் சபையின் சார்பில் வார்த்தையின் தன்மை என்கிற இந்த ஜபதூபகலச ஜபக்குழு தமிழ்நாடு ஆன்லைன் சபையின் சார்பில் இந்த நாளில் அருமையான கண்ணன் ஆழ்வார் நமது சபையை சார்ந்த ஐயனார் என்ற பீட்டர் வருகிற 26 நவம்பர் 26/11/2025 அன்று காலை 10 மணி அளவில் திருமணம் இருப்பதனால நமது சபையை சார்ந்த இந்த குடும்பத்தார் சார்பில் நாம் இந்த திருமண அறிக்கையை நாம் வாசிக்கிறோம். கண்ணன் ஆழ்வார் இவர்களுக்கு பிறந்த குமாரன் ஐயனார் என்ற பீட்டருக்கும் பரமசிவன் பங்கம் என்ற கர்த்தரின் சேனையை சபையை சார்ந்த அந்த பெற்றோருடைய பிள்ளை பெர்சியாளுக்கும் வருகிற 26 திருமணம் நடக்கும் என்று நிச்சயித்திருக்கிறார்கள். ஆகவே இதை சபையிலே முதலாவது அறிக்கையாக இதை அறிக்கை செய்ய விடுகிறது. இந்த திருமணத்திற்கு சேரக்கூடாத அளவுக்கு ஏதாயிலும் இடையூறுகள் இருந்தால் நீங்கள் சபையினுடைய போதகருக்கு எழுத்தின் மூலமாய் எழுதி தெரிவிக்கும்படிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது அறிக்கை வாசிக்கப்பட்டாச்சு. இவன் போதகர் சுந்தர் ராஜ்.